ஏலியின் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் பலியிடும்படி பலி செலுத்த வரும்போது முதல் தரத்தை ஆண்டவர் ஆசாரியன் குடும்பத்துக்கு கொடுத்திருந்தாலும் இந்த குமாரர்களால், ஏலியின் பிள்ளைகளால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவங்க பலி செலுத்துவதற்கு முன்பாகவே இவங்க உள்ள ஆயுதத்தை கொண்டு போய் குத்தி கறியை என்ன செஞ்சிடறான், எடுத்துட்டு வந்துடுறான். அவங்க எவ்வளவோ சொல்றாங்க, கொஞ்சம் பொறுங்கப்பா, கொஞ்சம் பொறுங்கப்பான்னா இவங்க அந்த காரியத்தை அசட்டை பண்ணாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலியை நீ உதைக்கிற அப்படிங்கிறார். அப்போ என்றைக்குமே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய துதி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை, இதை யார் ஒருவர் அசட்டை பண்ணுகிறார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன உதைப்பானேன் என்று கேட்கிறார். ஏன் என்ன உதைக்கிற அப்படின்னு கேட்கிறார். அப்போ இன்றைக்கு யார் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கணம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு நாளும் சபைக்குள்ள பாவம் வரக்கூடாது, சபைக்குள்ள உலகம் வந்துடக்கூடாது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பாவம் வந்துடக்கூடாது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உலகம் வந்துடக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார்.